ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமானம் நாக்கு ருசி சேனல். நம்ம இன்னைக்கு வெண்டைக்காய் கடையல் பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு ராகி களி காம்பினேஷன் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதுக்காக ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. தண்ணி விட்டுக்கிட்டு பச்சை மிளகா வெங்காயம் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு தக்காளி வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் தண்ணியில். இப்போ வந்துட்டு உப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க, சுவைக்கு ஏற்ற மாதிரி. புளி போட்டுக்கிட்டேன், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு தனியா போட்டிருக்காங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன். இதே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் இதை வந்துட்டு எண்ணெய் ஊற்றி இது மாதிரி வதக்கி செய்வாங்க. இது மாதிரி தண்ணியில் செஞ்சோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தா இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்குங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற தண்ணி கூட நல்லா வேகிற மாதிரி மூடி போட்டுக்கலாம். அப்புறமா இப்போ களி பண்ணுறதுக்காக குக்கரில் தண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கிண்ணம் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிண்ணம் வெந்த ரைஸ் எடுத்துருக்கேங்க. ரைஸ் குக்கரில் ரைஸ் பண்ணிவிட்டேன். அந்த ரைஸ் வந்துட்டு இது மாதிரி ஒரு கிண்ணம் ரைஸ்க்கு ஒரு கிண்ணம் தண்ணி எடுத்துருக்கேங்க. இது தண்ணி முழுகிற மாதிரி இருக்கணும். இந்த ரைஸுக்கு வந்துட்டு வெந்த ரைஸ் இது, அதுக்கு தண்ணி முழுகிற மாதிரி போட்டு தட்டு மூடி வச்சாச்சு. இந்த தண்ணியும் நல்லா இப்போ வந்துட்டு சாதம் நல்லா வெந்துடுச்சிங்க. அதில் வந்துட்டு அரை கிண்ணம் அவளுக்கு ராகி மாவு போட்டுக்கிட்டேன். ஒரு கிண்ணம் சாதத்துக்கு அரை கிண்ணம் ராகி மாவு போட்டிருக்கேன். இதை நல்லா இது மாதிரி ஸ்டிக் வச்சு நல்லா கலக்கிக்கலாம். சாதத்தில் எல்லாம் ராகி மாவு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி கலக்கிக்கணுங்க. இதுக்கு உட்டன் ஸ்டிக் இது மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பருப்பு கிடையாது, அது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி பண்ணிக்கணும் களியை. நமக்கு களி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை மூடி போட்டு வச்சுக்கணும். இப்போது இதே மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா எல்லா சாதத்துக்கும் ராகி மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதே மாதிரி கலக்கிக்கணும். நல்லா அவ்வளோதாங்க. இது மேலே மூடி போட்டு வச்சிட்டோம்னா இது கொஞ்சம் இருக்கிறதோட வெந்துட்டு இருக்கும். நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வெண்டைக்காய் கடைஞ்சிக்கலாங்க. இது மாதிரி தண்ணியில் செஞ்சுக்கிறதுனால ரொம்பவும் காரமும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெயில் வதக்கணும்னா கொஞ்சம் காரம் போயிடும். இது மாதிரி தண்ணியில் போட்டு இது மாதிரி கடைஞ்சிக்கிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் வேக வச்சுக்கணும். தண்ணியே இல்லாமல் இது மாதிரி கெட்டியாக இருக்கும்போது நம்ம கடைஞ்சிக்கணும். பாருங்கள், இது கடையிறது கூட ரொம்பவும் சட்னி மாதிரி கடைய வேண்டாங்க. இது மாதிரி கொஞ்சம் தொக்காக இருந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். களிக்கு சாப்பிடும்போது நமக்கு வெண்டைக்காய் அதெல்லாம் பல்லுக்கு பட்டுக்கிட்டு இருந்தால் ரொம்பவும் சுவையாக இருக்கும். இப்போ வந்துட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. தாளிப்புக்காக சீரகம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இப்போ மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 4-5 மிளகா எடுத்துருக்கேங்க.
பூண்டு பல் ஒரு 10 பல்லுக்கு போட்டுக்கலாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். தாளிப்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற வெண்டைக்காவை இதில் போட்டுக்கலாம். சுட சுட வெண்டைக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வெண்டைக்காய் பஜ்ஜின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்பவும் நல்லா இருக்கும். இது சாதத்துக்கும் நல்லா இருக்கும், ராகி களிக்கும் நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வெண்டைக்காய் கடையில் கூட. இப்போ ராகி களி இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டு பால் பண்ணிக்கிட்டேன். சூடாக இருக்கும் இல்லையா, கையில் பண்ண முடியாது. கிண்ணத்தில் இது மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு பண்ணோம்னா நல்லா பால் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ சுட சுட வெண்டைக்காய் கடையில் போட்டுட்டு இந்த களியை சாப்பிட போகிறேங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்துட்டு இருந்தாவே வாயில் தண்ணி வருது இல்லையா, அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இது சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்த களியோட என்ஜாய் பண்ணுறேன். இப்போது களி இது மாதிரி கொஞ்சம் புட்டுக்கிட்டு அந்த கடையில் வந்துட்டு எல்லாமே நமக்கு வர மாதிரி ஒரு தக்காளி பீஸு, ஒரு வெண்டைக்காய், ஒரு மிளகாய், இது மாதிரி பூண்டு எல்லாம் வர மாதிரி எடுத்துக்கிட்டு வாயில் போட்டோம்னா அது சொர்க்கமே தம்பிடுங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த டேஸ்ட் வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்டாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நான் இதோட என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.